கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மாலை வேளையில உங்கள் எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் என்னுடைய அன்பான வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய செவிகளை, நம்முடைய இருதயத்தை கர்த்தர் திருப்புவாராக. ஏசாயா 45வது அதிகாரம் 2வது வசனம். ஏசாயா 45வது அதிகாரம் 2வது வசனம். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குவேன். கோணலானவைகளை செவையாக்குவேன். நல்ல கவனிங்க. நாம் தொடர்ந்து இந்த புதிய வருட ஆராதனையிலிருந்து இந்த வசனத்தை நாம் அடிப்படையாக கொண்டு நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து வருகிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் இன்னும் இது தொடரும், கர்த்தர் அனுமதித்தால். ஆகவே நாம் கவனித்தோம். இந்த காலை வேளையில் சரி, போன வாரம் சரி, ஒரு காரியத்தை நாம் கவனித்தோம். ஆண்டவர் தம்முடைய திட்டத்தை, தம்முடைய நோக்கத்தை, தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தி கோரேசுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்ய விரும்பின போது அவர் நடப்பித்த காரியம் என்னவென்று சொன்னால், கோணல்களை கர்த்தர் சரியாக்க விரும்பினார். அப்படி ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற கோணல்களை செவையாக்க 4 காரியங்களை கர்த்தர் செய்கிறார். அதில் முதல் காரியத்தை தான் நாம் கவனித்தோம். அந்த முதல் காரியம் என்னவென்று சொன்னால், தடை செய்கிற எல்லா எதிர் வல்லமைகளையும் என் ஆண்டவர் கீழ்ப்படுத்துகிறார். பக்கத்தில் கொஞ்சம் கையை கொடுத்து சந்தோஷமா சொல்லுங்க, இந்த 2024 ஆண்டின் துவக்கத்தில் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், உங்களுக்கு சொல்லுகிறார், தடையா இருக்கிற எதிர் வல்லமைகளை ஆண்டவர் கீழ்ப்படுத்துகிறார். அந்த கோணலை கர்த்தர் செவையாக்க விரும்புகிறார். ஆமென். இந்த மாலை வேளையிலே 2வது கோணல்ல இருக்கிற சில காரியங்களை மாத்திரம் நான் பேச விரும்புகிறேன். 45வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும் படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்களை பூட்டாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும் படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்துக் கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குவேன். இங்க கோணலை ஆண்டவர் பார்க்கிறார். 2வது கோரேசுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒரு கோணலை கர்த்தர் பார்க்கிறார். 1வது கோணல் தடை செய்யும் எதிர் வல்லமையை ஆண்டவர் கோணலாயிருக்க அதை ஆண்டவர் கீழ்ப்படுத்துகிறார். இப்ப 2வது ஒரு கோணலை கர்த்தர் கோரேசுடைய வாழ்க்கையில பார்க்கிறார். அது என்ன கோணல்? திறக்கப்படாத வாசல்கள், பூட்டப்பட்ட கதவுகள். இங்க இருக்கிற எல்லார் வாழ்க்கையிலும் இது கண்டிப்பா இருக்கும். திறக்கப்படாத வாசல்கள், பூட்டப்பட்ட கதவுகள். ஆண்டவர் நமக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு முன்னே போய். ஆண்டவர் எதற்காக முன்னே போகிறார் என்று சொன்னால், நாம் அடைய வேண்டியதை அடைய முடியாமல் தடை செய்யும் கதவுகள் உண்டு. அடைக்கப்பட்ட பூட்டப்பட்ட வாசல்கள், கதவுகள் உண்டு. ஏன் ஆண்டவர் நமக்கு முன்பாக செல்லுவேன், போகிறேன் என்று அவர் சொல்லுகிறார் என்றால், நம்முடைய கரத்திலே திறவுகோலை, சாவியை கொடுத்துட்டு நீ திறமா, நீ திறப்பா என்று சொல்லுவதற்கு அல்ல, அவரே முன்பாக போய் பூட்டப்பட்ட கதவை என் ஆண்டவர் திறப்பதற்காக அவர் முன்னே போகிறார். வராமன்னு சொல்லுங்களேன். இந்த ஆண்டவர் நமக்கு முன்பாக செல்கிறவர் திறக்கிறதான 3 கதவுகளை தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. 3 இந்த மாலை வேளையில பேச முடியாது. எவ்வளவு நேரம் நமக்கு இருக்கிறதோ அது வரைக்கும் நான் சில காரியங்களை உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். நம்முடைய சூழ்நிலையில ஒருவேளை அப்படி பூட்டப்பட்ட கதவுகள், பூட்டப்பட்ட வாசல்கள் இருந்தால் அதை திறப்பதற்காக தேவனை நோக்கி எதிர்பார்த்து காத்திருக்க என் ஆண்டவர் உதவி செய்வாராக. 1வது 78வது சங்கீதம் 23வது வசனம். சங்கீதம் 78:23. அவர் உயரத்தில் உள்ள மேகங்களுக்கு
கட்டளையிட்டு உயரத்தில் உள்ள மேகங்களுக்கு கட்டளையிட்டு வானத்தின் கதவுகளை திறந்து எந்த கதவை ஆண்டவர் திறக்கிறார் தெரியுமா? வானத்தின் கதவை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்வை குறித்து இங்கே சொல்லப்பட்டு இங்கே ஒரு கதவை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். அந்த கதவுக்கு பெயர் என்ன? வானத்தின் கதவுகள். நாம நிறைய நேரத்தில் ஜெபம் பண்ணுவோம். என்ன ஜெபம் பண்ணுவோம்? வானத்தின் பலகணியை குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே வானத்தின் பலகணியை திறந்து எங்களை இடம் கொள்ளாமற் போகும் மட்டும் எங்களை ஆசீர்வதியும் என்று சொல்லி நாம் என்ன பண்ணுவோம்? ஜெபம் பண்ணுவோம். ஆசீர்வதிப்பதற்காக வைத்திருக்கக்கூடிய கதவு அது. ஆசீர்வாதத்திற்காக வைத்திருக்கக்கூடிய விதம். ஆனால் இங்கே வானத்தின் கதவுகள், இந்த கதவு என்ன? இதற்கு முன் ஒருபோதும் திறக்கப்படாதது. இதற்கு முன் ஒருபோதும் திறக்கப்படாதது. திறக்கப்பட்டதற்கு பின்பு வேறு யாருக்காகவும் அந்த கதவு திறக்கப்படாது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அந்த வேதவசன பகுதியை நீங்க பார்க்கும் பொழுது, இந்த வானத்தின் கதவு என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, வனாந்திர பாதையில தேவனுடைய திட்டத்தின்படி, ஆண்டவருடைய சித்தத்தின்படி நடத்தப்படுவதற்கு ஒப்பு கொடுத்த ஜனங்களுக்கு ஆண்டவர் திறக்கிறதான ஒரு கதவு. கையை தட்டி ஆண்டவரை நல்ல மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. இந்த வருஷத்தினுடைய துவக்கத்தில் தேவனுடைய திட்டத்தின்படி, ஆண்டவருடைய சித்தத்தின்படி நடக்க நீங்களும் நானும் ஒப்பு கொடுத்தால் அந்த பிள்ளைகளுக்காக ஆண்டவர் திறக்கக்கூடிய ஒரு கதவு வானத்தின் கதவு. அல்லேலூயா. கர்த்தர் குறித்த லக்கிற்கு நேராக நடத்தப்படுவதற்கு யார் யாரெல்லாம் ஒப்பு கொடுத்தார்களோ அவர்களுக்காக மட்டுமே அந்த கதவை கர்த்தர் திறக்கிறார். ஆமென். வேறு யாருக்கு அதை திறந்திருக்கவே மாட்டார். வேறு யாருக்கும் அந்த கதவை ஆண்டவர் திறந்திருக்கவே மாட்டார். உங்களுக்கு திறந்த பின்பு வேறு யாருக்கும் அதை போல கர்த்தர் செய்ய மாட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உங்களுக்கு அந்த வானத்தின் கதவை கர்த்தர் திறந்தது போல வேறு யாருக்கும் கர்த்தர் என்ன பண்ண மாட்டார்? அது மாதிரி செய்யவே மாட்டார். யாருக்கும் செய்யாததை உங்களுக்கு ஆண்டவர் செய்வார். கரந்தட்டி கர்த்தரை நல்ல மகிமைப்படுத்துங்க. யாருக்கும் செய்யாததை உங்களுக்கென்று கர்த்தர் செய்கிற ஒரு காரியம். ஹல்லேலூயா. உங்களுக்கு செய்தது போல வேற யாருக்கும் அவர் செய்வது இல்லை, செய்வதும் இல்லை, செய்ய போவதும் இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அந்த கதவை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் திறந்தார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். என்ன கதவு தெரியுமா? மன்னாவை கொடுத்தார் 40 வருஷம். வேறு யாருக்குமே கர்த்தர் அப்படி செய்யல. 40 வருஷம் அவங்களுக்கு என்ன பண்ணாரு? மன்னாவை கொடுத்தார். கர்த்தரை பின்பற்றுகிற நாம் கர்த்தர் குறித்திருக்கிற லக்கை அடையும் வரை, ஏன் அவரை முகமுகமாய் சந்திக்கிற வரைக்கும் அந்த வானத்தின் கதவு உங்களுக்காக திறந்ததாகவே இருக்கும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்விலே கர்த்தர் அந்த கதவை திறப்பார். அதற்கு வானத்தின் கதவு என்ற பெயர். எதற்காக திறக்கிறார்? நாம் கேட்காமலே திறக்கிற கதவு இது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. நாம கேட்காமலே திறக்கிற கதவு. ஹல்லேலூயா. ஏன் திறக்கிறார்? உங்கள் மேல் எனக்கு அக்கறை உண்டு. இப்ப கையை கொடுத்து பக்கத்துல சொல்லுங்களேன். உங்கள் மேல கர்த்தருக்கு அக்கறை உண்டு. அதனால வானத்தின் கதவை திறந்து அக்கறை உண்டு, எனக்கு பொறுப்பு உண்டு என்று நாம் அவரை குறித்து விளங்கிக் கொள்வதற்காக என் ஆண்டவர் செய்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வேறு யாருக்கும் அல்ல. கையை உயர்த்தி எல்லாரும், ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு கதவை எனக்காக, என் குடும்பத்திற்காக கர்த்தர் வைத்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. 2023 ஆண்டை விட இந்த 2024
இன்னும் உம்மை நெருக்கமாக அறிந்து கொள்ள என்னை புரிய வைப்பதற்காக நீர் ஒரு கதவை திறக்கிறீர். ஹல்லேலூயா. 2023 கர்த்தரை அறிந்ததை விட இந்த ஆண்டிலே இன்னும் நெருக்கமாய் கர்த்தர் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய வல்லமை என்ன, அவருடைய மகத்துவம் என்ன என்பதை நான் தேவனோடு கூட நெருங்கி இன்னும் புரிந்து கொள்வதற்காக அந்த கதவை கர்த்தர் திறக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரே, அந்த வானத்தின் கதவுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். அது எது என்று உங்களுடைய வாழ்க்கையில எனக்கு தெரியாது, ஆனால் அவருக்கு மட்டும் தெரியும். ஆனால் ஒன்று எனக்கு தெரியும், உங்களுக்கு செய்ததை வேறு யாருக்கும் கர்த்தர் செய்ய மாட்டார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. செய்ததை உங்களுக்கு, மற்றவங்களுக்கு செய்ததை உங்களுக்கு ஆண்டவர் செய்ய போவது இல்லை. அது உங்களுக்கு மட்டுமே தனித்ததா இருக்கும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிற காரியம் உங்களுக்கு மட்டும் தனித்துவம் வாய்ந்ததா இருக்கும். அல்லேலூயா. அது என்ன காண்பியும் ஆண்டவர்கிட்ட கேட்காதீங்க. ஆண்டவரே, அந்த தனித்துவம் என்ன எனக்கு காண்பியும் என்று சில அவரிடத்தில் கேட்காதீங்க. இப்போது தாரும் என்றும் என்ன பண்ணாதீங்க, சொல்லாதீங்க. ஏனென்றால் அவர் மனதிலே அது இருக்கிறது. அல்லேலூயா. அவருடைய மனதிலே கர்த்தர் அதை வைத்திருக்கிறார். குறித்த நேரத்தில் அதை கர்த்தர் திறப்பார். தேவையானதை கிடைக்க இந்த கர்த்தர் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் தீர்மானித்திருப்பார், ஆனால் நிச்சயம் செய்வார். மோசேக்கு சொன்னார், மோசே, அருமையான மோசேவே, என் தாசனே, உலகத்திலே வேறு யாருக்கும் எந்த ஜாதி இடத்திலும் செய்யாததை நான் உனக்கு என்ன பண்ணுவேன்? உங்களை பார்த்து சொல்லுகிறார், வேற யாருக்கும் செய்யாதத உனக்குன்னு நான் செய்வேன். அல்லேலூயா. ரெண்டாவது குறிப்பு, அதிலேயே ரெண்டாவது காரியம், நம்முடைய வாழ்க்கையில கதவுகள் உண்டு. அவைகள் இந்த உலகிலே நாம் தேவனுடைய பிள்ளையாய் இருப்பதற்கு அவசியமான கதவுகள். முதலாவது என்னது? வானத்தின் கதவு. இரண்டாவது நம்முடைய வாழ்க்கையில அவசியமான கதவு. எதற்காக என்று சொன்னால், நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருப்பதற்கு, இந்த உலகிலே அவருடைய சாட்சியை காத்து கொண்டு அவருக்கு பிரியமாய் நடப்பதற்கு இது அவசியம் என்று காண்பிக்கிறார். அதில் 3 கதவுகள் உண்டு. இரண்டாவது பாயிண்ட்ல 3 கதவுகள், அவசியமான கதவுகளிலே 3 காரியம் உண்டு. முதலாவது ஓசியாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 15வது வசனம். ஓசியாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 15வது வசனம். அவ்விடத்திலிருந்து அவளுக்கு அவளுடைய திராட்சை தோட்டங்களையும் நம்பிக்கையின் வாசலாகிய ஆகோரின் பள்ளத்தாக்கையும் கொடுப்பேன். அப்பொழுது அவள் அங்கே தன் இளவயதின் நாட்களிலும் தான் எகிப்து தேசத்திலிருந்து வந்த நாட்களிலும் பாடினது போல் பாடுவாள். முதலாவது அவசிய கதவு என்னன்னா, நம்பிக்கையின் வாசல். ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த கதவுக்கு பெயர் என்னது? நம்பிக்கையின் வாசல். அந்த வார்த்தை சொல்லுகிறது, நான் ஆகோரின் பள்ளத்தாக்கை நம்பிக்கையின் வாசலாக கொடுப்பேன். ஏன் நம்பிக்கையின் வாசல்? கிறிஸ்தவ வாழ்விற்கு, விசுவாசத்திற்கு, கிறிஸ்தவ வாழ்வை இப்படி சொல்லுகிறேன், கிறிஸ்தவ வாழ்வே என்பது என்னன்னா, விசுவாசம் இல்லாவிட்டால் அது கிறிஸ்தவ வாழ்வே கிடையாது. கிறிஸ்தவ வாழ்வு என்பது விசுவாசமே இல்லை என்றால் அது கிறிஸ்தவ வாழ்வே இல்லை. கிறிஸ்தவ வாழ்க்கை உறுதியாக செயல்பட தேவையான விசுவாசத்தில், இன்னும் ஒரு வசனம் சொல்லுகிறது, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாயிருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்ப விசுவாசம் இல்லாமல் அவருக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப நம்பிக்கை இல்லாமல் விசுவாசம் செயல்படுத்தப்படுவது கூடாத காரியம். ஆமென் சொல்லுங்களேன்.
நம்பிக்கை இல்லாமல் விசுவாசம் செயல்படுத்த முடியாது. ஆகவே நம்பிக்கை என்பது நமக்கு மிகவும் அவசியமானது, தேவையானது. இது அவசியப்படுவதனாலே ஆண்டவர் என்ன செய்கிறார்? நம்பிக்கையின் வாசலை திறக்கிறார். இந்த நம்பிக்கையின் வாசல் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, ஆகோரின் பள்ளத்தாக்கு என்று சொல்லி ஒரு பள்ளத்தாக்கு, அதைத்தான் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? நம்பிக்கையின் வாசலாக கர்த்தர் என்ன பண்ணுகிறாராம்? மாற்றுகிறார். இந்த பள்ளத்தாக்கு எது? யோசுவாவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 26வது வசனம். யோசுவாவின் புஸ்தகம், அவன் மேல் இந்நாள் வரைக்கும் இருக்கிற பெரிய கற்குவியலை குவித்தார்கள். இப்படியே கர்த்தர் தம்முடைய கோபத்தின் உக்கிரத்தை விட்டு மாறினார். ஆகையால் அவ்விடம் இந்நாள் வரைக்கும் ஆகோர் பள்ளத்தாக்கு எனப்படும். எரிகோவை பிடிக்கும் போது அங்கு உள்ள எல்லா பொருட்களையும் எடுக்க கூடாது என்று சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணியிருந்தார்? கட்டளை கொடுத்திருந்தார். ஆனால் ஆகான் என்பவன் பொற்கட்டியையும் பாபிலோனிய சால்வையையும் எடுத்து கூடாரத்தில் என்ன பண்ணான்? ஒளித்து வைத்தான். சீட்டு அவன் பேரில் விழுந்தது. ராமன் சொல்லுங்களேன். தோல்விக்கு காரணமாய் இருந்த அவனை ஊருக்கு வெளியே கொண்டு போய் கல்லெறியும்படியாக சொன்னார். அவனை கல்லெறிந்து எல்லாரும் என்ன பண்ணாங்க? கொன்றார்கள். கல்லெறிந்த இடம் எப்படி மாறிச்சு? கற்குவியலாக மாறினது. அந்த இடத்திற்கு பெயர்தான் ஆகோரின் பள்ளத்தாக்கு. அந்த பள்ளத்தாக்கு எதை காண்பிக்கிறது என்று சொன்னால், செய்த தவறுக்கு தண்டனை உண்டு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. ஆகோர் பள்ளத்தாக்கு நமக்கு எதை காண்பிக்கிறது என்றால், செய்த தவறுக்கு தண்டனை உண்டு. அந்த தண்டனையின் நிமித்தம் அந்த இடமே சபிக்கப்பட்டது. அவனுக்கு கொடுத்த அந்த தண்டனை நிமித்தம் அந்த இடமே என்ன பண்ணது? சபிக்கப்பட்டது. ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஒரு கர்த்தருடைய பிள்ளையனுடைய வாழ்க்கையில் ஒருவேளை அவர்கள் செய்ததான தவறின் நிமித்தம் தண்டனை வந்திருந்தால், அல்லது அவர்கள் வாழ்வின் பின்னணியிலே சுற்றியோ, அல்லது ஏதோ அந்த பின்னணிய வாழ்க்கையை சுற்றியோ, அல்லது வாழ்க்கையில சாபம் இருந்தால், அந்த சாபத்தையே என் ஆண்டவர் நம்பிக்கையின் வாசலாக கர்த்தர் மாற்றுகிறார். அல்லேலூயா. இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது, ஒருவேளை உங்களுடைய குடும்பங்களிலோ, உங்களுடைய அறிந்தவர்கள் குடும்பங்களிலோ பரம்பரையான சாபம் இருப்பது போல் நினைத்தால், பிள்ளி சூனிய கட்டுகளால் சாபம் இருப்பதை போல் இருந்தால், அதை நீக்குகிற ஒரு சர்வவல்ல தேவன் இந்த இடத்துல உலாவிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த வாசலை பார்க்கும் பொழுது ஒரு நம்பிக்கை வருவதாக. ஹல்லேலூயா. எனக்கு விடுதலை உண்டு என்கிறது தான் அந்த நம்பிக்கை. பக்கத்தில் பாசுங்க. ஆகோரின் பள்ளத்தாக்க பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, எனக்கு விடுதலை உண்டு. தேவன் அந்த சாபத்தை என்ன பண்ணுவார்? நீக்குவார். தேவன் இனி அந்த தண்டனையை மனதில் வைத்திருப்பதில்லை. ஏன் அதை செய்கிறார்? நம்பிக்கையின் வாசல் எதற்கு? நீங்க ஓசியாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. ஓசியாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 20வது வசனம். உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன். நீ கர்த்தரை அறிந்து கொள்வாய். உன்னை எனக்கென்று நியமித்துக் கொள்வேன். 23வது வசனத்தை வாசிங்க. ஓசியா 2:23. நான் அவர்களை எனக்கென்று பூமியிலே விதைத்து இரக்கம் பெறாதிருந்தவளுக்கு இறங்குவேன். என் ஜனமல்லாதவர்களை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்லுவேன், அவர்கள் என் தேவனே என்பார்கள் என்றார். நம்மை ஆண்டவரோடு நெருக்கமான உறவுக்கு நம்முடைய பாணியிலே, நம்முடைய வேகத்திலே எப்படியோ கர்த்தரை பின்பற்றி கொண்டிருக்கிற நம்மை எப்படியோ என்று இராமல் இப்படித்தான்
பின்பற்றி வர வேண்டும் என்று நெருங்கி வர செய்வதற்காக இந்த கதவை என் ஆண்டவர் திறப்பார். கடந்த வருஷம் வரைக்கும் எப்படியோ போனேன், எப்படியோ தேடினேன், என்னுடைய காரியத்தில் நான் என்ன பண்ண ஓடுனேன், என்னுடைய வேகத்தில் எப்படியோ கத்தரை தேடினேன். இந்த 2024 துவக்கத்தில் கத்தர் சொல்லுகிறார், எப்படியோ இருந்த உன்னை இப்படிதான் நீ என்னை பின்பற்ற வேண்டும் என்று ஆண்டவருடைய சமூகத்திற்கு, அவருடைய பிரசன்னத்திற்கு நீ நெருங்கி வர செய்வதற்காக இந்த நம்பிக்கையின் வாசலை கத்தர் திறப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன நம்முடைய வாழ்க்கையில என்ன அவநம்பிக்கை இருந்தாலும் இந்த நாளிலே நம்பிக்கையின் வாசலை தந்து இன்று எல்லாவற்றையும் சரிபடுத்துகிறார் என்கிற விசுவாசம் நம்மிலே கர்த்தர் பெருக செய்வாராக. சங்கீதங்களின் புஸ்தகம் 118வது சங்கீதம் 19-20 வசனங்களை வாசிங்க. நீதியின் வாசல்களை திறவுங்கள், நான் அவைகளுக்குள் பிரவேசித்து கர்த்தரை துதிப்பேன். கர்த்தரின் வாசல் இதுவே, நீதிமான்கள் இதற்குள் பிரவேசிப்பார்கள். நல்ல கவனியா, இது கர்த்தரின் வாசல், நீதிமான்கள் அதற்குள் பிரவேசிப்பார்கள். இந்த வாசல் அல்ல, இதற்கு முந்தின வசனங்களை பார்க்கும் பொழுது தாவீது தண்டிக்கப்பட்டிருக்கிறான். அவனுடைய சூழ்நிலையில அவனுடைய தவறினாலே வெகுவான தண்டனை என்ன பண்ணது வந்தது. மிகவும் அடிபட்டு வேதனையிலே தாவீது இருக்கிறான். ஆனாலும் சாவுக்கு என் கர்த்தர் ஒப்பு கொடுக்கவில்லை, அவனை காப்பாற்றினார். அல்லேலூயா. அப்போது கண்ணுக்கு முன்னால் ஒரு வாசல் தெரிகிறது. நீதி உள்ள வாசல்களை திறவுங்கள் என்று சொல்லி ஒரு சத்தம் அவனுக்கு கேட்கிறது. யாருக்காக? தாவீதுக்காக ஒரு சத்தம் கேட்கிறது. ஒருவேளை 2023வது ஆண்டிலே நமக்கு வந்த சூழ்நிலையிலே ஒரு பெரிய நஷ்டமடைந்து அல்லது ஒரு பெரிய பாதிப்படைந்து அல்லது ஒரு பெரிய காரியங்களாலே நாம் தகர்க்கப்பட்டவர்களாய் அனைத்தும் இழைக்கப்பட்ட நிலைமையிலே போய் இனி நான் பிழைப்பேன், இனி நான் எழும்புவேன், இனி நான் தொடருவேன், இனி நான் சாதிப்பேன் என்று நம்பவே முடியாத நிலையில இருந்தால் கர்த்தரிடத்தில் ஒரு கதவு உண்டு. அந்த கதவுக்கு நம்பிக்கையின் வாசல். அவர் உங்களுக்காக இந்த நாளிலே அந்த கதவை கர்த்தர் திறக்க விரும்புகிறார். அவர் திறக்கும் சத்தம் உங்கள் காதுகளிலே கேட்க ஆவியானவர் உதவி செய்வாராக. அந்த கதவை பார்த்த உடனே தாவீதிற்கு ஒரு நம்பிக்கை வந்தது. நான் இனி சாக போவது இல்லை. அல்லேலூயா. அந்த வாசலுக்குள் சென்று என் கர்த்தரை நான் என்ன பண்ணுவேன்? ஸ்தோத்தரிப்பேன். அல்லேலூயா. இந்த வாசல் என்ன நம்பிக்கை கொடுக்கிறது? இந்த சூழ்நிலையில நீ அழிந்து போக மாட்டாய். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நம்பிக்கையின் வாசல் நமக்கு கொடுக்கிற ஒரு தைரியம். இந்த சூழ்நிலையில அப்படியே நீ அமிழ்ந்து போக மாட்டாய், அப்படியே நீ மூழ்கி போக மாட்டாய். இந்த கஷ்டத்தில் நீ அப்படியே நொடிந்து போக மாட்டாய். உனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. உன்னையும் கர்த்தர் சாட்சி சொல்ல வைப்பார். அல்லேலூயா. உன்னையும் அவரை மகிமைப்படுத்த கர்த்தர் சாட்சியாய் நிறுத்துவார். அதற்கு ஒரே ஒரு தகுதி தான் தேவை. என்ன தகுதி? நீதிமான் என்கிற தகுதி தேவை. நீதிமான்கள் தான் அதற்குள், அந்த வாசலுக்குள் என்ன பண்ணுவார்கள்? பிரவேசிப்பார்கள். இயேசுவின் பிள்ளையாய் இருந்தால் நான் பூரணனாய் இருக்க அவசியமில்லை. இயேசு என்னை தகுதிப்படுத்த இடம் கொடுத்தால் போதும், அந்த நம்பிக்கையின் வாசலிலே பிரவேசிக்க முடிந்தது. ஹல்லேலூயா என்று நினைத்து என்னை அல்ல, ஆரம்பிக்க சாட்சி சொல்ல கர்த்தர் வைக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதுதான் நம்பிக்கையின் வாசல். யோசுவாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. யோசுவாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 17வது வசனம். அப்பொழுது அந்த மனுஷர் அவளை நோக்கி, இதோ நாங்கள் தேசத்துக்குள் பிரவேசிக்கும் போது நீ இந்த சிவப்பு நூல் கயிற்றை எங்களை இறக்கிவிட்ட ஜன்னலிலே கட்டி உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் சகோதரர்களையும் உன்
வீட்டிற்கு வந்த இருவர் சொன்னார்கள், உன்னை காப்பேன் என்பதற்கு. உடனே சத்தியம் கேட்குறா. உன்னை காப்பேன்னு சொன்ன உடனே அவங்ககிட்ட என்ன பண்ணுறா? சத்தியம் கேட்குறா. அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, உன்னுடைய வீட்டு பலகணியில் ஒரு கயிறை என்ன பண்ணு, சிகப்பு கயிறை தொங்க விடுவாய் என்றால் உனக்கு நம்பிக்கை உண்டு. எல்லாரை போல நீ இருந்து விட்டால் உனக்கு என்ன இல்லை, நம்பிக்கை இல்லை. வைத்திருந்தால் நம்பிக்கை உண்டு. இன்று நமக்கு சிகப்பு கயிறு அல்ல, இரத்தம் படிந்த கல்வாரி சிலுவை நமக்காக இருக்கிறது. வல்லமையுள்ள இயேசுவின் இரத்தம் இருக்கிறது. அந்த இரத்தம் உயிரோடு இருக்கும் வரை, அந்த இரத்தத்தில் வல்லமை இருக்கும் வரை வல்லமையும் போகாது, ஜீவனும் போகாது. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் இயேசுவின் இரத்தம் இருக்கும் வரை எந்த ஒரு மனிதனுக்கும் நம்பிக்கை உண்டு. எந்த சாபமாய் இருந்தாலும் ஆண்டவர் இந்த நம்பிக்கையின் வாசலினால் அதை மாற்றி போடுவார். ஆதியாகமம் 49வது அதிகாரம் 6-7 வசனங்களை வாசிங்க. ஆதியாகமம். அவர்களுடைய ரகசிய ஆலோசனைக்கு உட்படாதே, என் மேன்மையே அவர்கள் கூட்டத்தில் சேராதே, அவர்கள் தங்கள் கோபத்திலே ஒரு புருஷனை 49:6-7 ஒரு புருஷனை கொன்று தங்கள் அலங்காரத்திலே அரண்களை நிர்மூலமாக்கினார்களே. உக்கிரகமான அவர்கள் கோபமும் கொடுமையான அவர்கள் மூர்க்கமும் சபிக்கப்பட கடவது. யாக்கோபிலே அவர்களை பிரியவும் இஸ்ரவேலிலே அவர்களை சிதறவும் பண்ணுவேன். நல்ல கவனிய. தகப்பனால் சபிக்கப்பட்ட லேவியை குறித்து அங்கே நாம் பார்க்கிறோம். 7வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அவனுக்கு இடமே இருக்காது, இஸ்ரவேலில் எங்கும் அவர்களை நான் என்ன பண்ணுவேன், சிதற பண்ணுவேன் என்று சபிக்கப்பட்டான். உபாகமம் 33வது அதிகாரம் 8 முதல் 11 வசனங்களை நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது, எல்லாரை போல இடம் இல்லை என்று சிதறடிக்கப்பட்டவன் எங்கும் பரவினான், எல்லா இடத்திலும் பரவினான். ஆனால் என் ஆண்டவர் அவனுக்கு ஒரு ஆஃபர் கொடுத்தார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இந்த ஆஃபர் அவனுக்கு மட்டுமல்ல, எல்லாருக்கும் இருந்தது. இந்த மாலை வேளை நமக்கும் ஒரு ஆஃபர் கொடுக்கிறார். எனக்கு மட்டும் இல்லை, இங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் கர்த்தர் ஒரு ஆஃபர் கொடுக்கிறார். அது என்ன ஆஃபர்னா, சிகப்பு கயிறு ராகாபுக்கு மட்டும். சிகப்பு கயிறு ராகாபுக்கு மட்டும். ஆனா இங்க நமக்கு கொடுக்கிற ஆஃபர் என்னன்னா, கர்த்தர் பட்சத்தில் நிற்பவன் யார்? கர்த்தர் பட்சத்தில் நிற்பவன் யார்? கர்த்தருடைய பட்சத்தில் நிற்கக்கூடிய ஒரு ஆஃபரை கர்த்தர் கொடுக்கிறார். எல்லாருக்கும் கர்த்தர் கொடுத்தார். ஆனா லேவி மட்டும்தான் அந்த ஆஃபரை பிடித்து கொண்டான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இந்த மாலை வேளை எத்தனை பேர் வந்திருக்கிறோம்? ஆஃபர் எல்லாருக்கும் தான். ஆனா கர்த்தர் கொடுக்கிற ஆஃபரை யார் பிடித்து கொள்ள போகிறோம், அதுதான் ரொம்ப முக்கியமானது. எல்லாருக்கும் ஆஃபர். ஆனா லேவி அதை பிடித்து கொண்ட போது தகப்பனால் வந்த நிரந்தர சாபத்தை ஆண்டவர் ஆசீர்வாதமாய் மாற்றினார். அல்லேலூயா. எப்படி மாற்றினார்? 33வது அதிகாரத்துல மோசே ஒவ்வொருவருக்கும் உரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தார். இது உனக்கு, இது உனக்கு என்று எல்லாருக்கும் சொன்னார். லேவிக்கு என்ன எல்லாருக்கும் சொன்னார். லேவிக்கு என்ன சொன்னார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட நீ தான் காரணம். ஆமென் சொல்லுங்களேன். எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கணும்னா அந்த ஆசீர்வாதத்திற்கு காரணம் யாரு? நீ தான். நீ கை உயர்த்தி எங்கள் நெருக்கத்தை, முடிவை போன்று தோன்றுகிற காரியத்தை அதிசய துவக்கமாக கர்த்தர் மாற்றுவீராக. அல்லேலூயா. நம்பிக்கையின் வாசலுக்காக நன்றி. ஆண்டவருக்கு இது அவசியம் என்று தெரியும். அவசியம் என்று தெரிந்தபடியினாலே அவரே கொண்டு வந்து நிறுத்துவார். அல்லேலூயா. அதை மறக்காமல் பற்றி கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. அந்த வாசல்லையே 2வது ஒரு வாசல் பார்க்கும் பொழுது 1 கொரிந்தியர் 16வது அதிகாரம் 9வது வசனம். 1 கொரிந்தியர் 16வது அதிகாரம் 9வது வசனம். ஏனெனில் இங்கே பெரிதும் அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்படுகிறது,
திறக்கப்பட்டிருக்கிறது, விரோதம் செய்கிறவர்களும் அநேகர் இருக்கிறார்கள். நல்ல கவனிங்க, இந்த வாசலுக்கு பெயர் அனுகூல வாசல். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இந்த வாசலுக்கு பெயர் அனுகூல கதவு. இந்த வாசலுக்கு பெயர் பெரிதும், அங்க ஒரு வார்த்தை அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு, பெரிதும் அனுகூலமான கதவு. இந்த கதவு எதற்காக? முந்தின வசனத்துல பவுல் சொல்லுகிறார், பெந்தேகோஸ்தை பண்டிகை வரை நான் எபேசு பட்டணத்திலே இருப்பேன். பெந்தேகோஸ்தே பண்டிகையிலே முன்கூட்டியே எல்லாருமே எருசலேமிலே இருக்கத்தான் விரும்புவார்கள். ஆனால் பவுல் அதுவரை எபேசுவிலே இருக்கிறார். ஏனென்று சொன்னால், கர்த்தர் அவனை இஸ்ரவேலுக்கு அப்போஸ்தலனாக அல்ல, புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாக கர்த்தர் பவுலை அழைத்திருந்தார். அல்லேலூயா. அப்போ யூதனாய் இருக்கும் அவனுக்கு எருசலேமுக்கு முந்தி போக வேண்டும் என்கிற துடிப்பு இருந்தாலும், அவனுடைய மனதில் ஓடின ஓட்டம் என்ன தெரியுமா? மனதில் ஓடின சிந்தை என்ன தெரியுமா? கர்த்தர் என்னை அழைத்த அழைப்பிலே நான் இருக்க வேண்டும், அல்லேலூயா என்று இருந்ததினாலே எபேசுவிலே அவன் இருக்கிறான். அப்போது கர்த்தர் பார்க்கிறார், தேவன் நோக்கத்தை நிறைவேற்ற அங்கே இருக்கிற வேளையிலே வசனம் சொல்லுகிறது, விரோதம் செய்கிறவர்களும் அங்கே என்ன பண்ணாங்க? இருக்கிறார்கள். அநேகர் விரோதம் என்ன பண்ணார்கள்? செய்தார்கள். உங்களுக்கு ஒருவேளை நேரம் கூட உங்களுக்கு விரோதமா இருக்கும். ஏன், உங்க குடும்பம் கூட உங்களுக்கு என்ன பண்ணும்? விரோதமாக இருக்கும். உங்களுடைய பொருளாதாரம் உங்களுக்கு விரோதமாக இருக்கும். ஆனா நல்ல கவனிங்க, என்ன சொல்ல போனா, நம்முடைய சொந்த உடல் நிலையே நமக்கு எப்படி இருக்கும்? விரோதமாக இருக்கும். நீங்கள் கர்த்தர் சித்தத்தை செய்ய நினைக்கும் போது விரோதமாய் இருக்கும். இதை பார்க்கிற தேவன் என்ன செய்கிறார்? நாம் கேட்ட பிறகு அல்ல, கேட்பதற்கு முன்பாகவே அவருக்கு தெரியும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். என்னுடைய சித்தத்தை செய்ய என்னுடைய பிள்ளை உறுதியாய் இருக்கும் போது, இந்த எதிர்ப்புகள் மத்தியில் என் பிள்ளைக்கு ஒரு அனுகூலம் தேவை. அது பெரிதாகவும் இருக்கும், மிக பலனுள்ளதாகவும் இருக்கும். சொல்லுங்க, கர்த்தர் செய்கிற அனுகூலம் பெரிதாகவும் இருக்கும், பலனுள்ளதாகவும் இருக்கும் என்று அவர் நினைத்து அவசியப்படுகிற அனுகூலம் என்கிற கதவை தன்னுடைய பிள்ளைக்காக திறப்பதற்கு கர்த்தர் முன்னே செல்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் ஏன் அதை செய்கிறார்? நீ என்னை தெரிந்து கொண்ட நோக்கத்தை நான் எப்படியும் நீர் வைத்த இடத்தில் நிறைவேற்றுவேன் என்று உறுதியாக இருந்தால் மிகப்பெரிய மகிமையான காரியத்தை என் ஆண்டவர் செய்வார். மூன்றாவது, அதே காரியத்தில் இரண்டாவது குறிப்பில் மூன்றாவது குறிப்பு, இரண்டாவது பாயிண்ட்ல மூன்றாவது குறிப்பு, கொலோசையர் 4வது அதிகாரம் 4வது வசனம். கொலோசையர் 4:4. திருவசனம் செல்லும்படியான வாசலை தேவன் திறந்தருளும்படி எங்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள். நல்ல கவனிங்க, இன்னொரு வாசலை ஆண்டவர் அவசியமாக பார்க்கிறார். அந்த வாசல் என்ன? கர்த்தர் பவுலுக்கு பிறருக்கு சொல்ல வேண்டிய வார்த்தையை கர்த்தர் கொடுத்திருந்தார், சாட்சியை கர்த்தர் கொடுத்திருந்தார். ஆண்டவருடைய நம்பிக்கை, நான் தேவனுடைய தூதனுடைய கரத்தில் கொடுப்பதை விட இந்த பவுலுடைய கரத்திலே நான் கொடுத்தால் நிச்சயமாக இந்த வார்த்தை என்ன பண்ணும்? அநேகருக்கு போகும் என்று நம்பி ஒரு செய்தியை கொடுத்தார். ரட்சிக்கப்பட்டிருக்கிற, தேவனை சேவிக்கிற, கர்த்தரை தொழுது கொள்ளுகிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உங்களை குறித்தும் அவருக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? என்ன நம்பிக்கை? அவரை குறித்து, அவருடைய சத்தியத்தை குறித்து, அவருடைய வல்லமையை குறித்து அனுபவித்த சாட்சியை அவர்கள் அடக்கி வைத்து கொண்டிருக்க மாட்டார்கள், அதை பிறருக்கு சொல்லுவார்கள் என்கிற ஒரு நம்பிக்கையை உங்கள் மேல கர்த்தர் வைத்திருக்கிறார்.
அல்லேலூயா. இந்த ஜனத்தை, அதனால தான் வேத வசனத்தில் வாசிக்கிறோம், இந்த ஜனத்தை எனக்காக தெரிந்து கொண்டேன், இவர்கள் என்ன பண்ணுவார்கள், என் துதியை சொல்லி வருவார்கள். எதற்காக கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார்? அவருடைய புண்ணியங்களை நாம் அறிவிக்கும்படி ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நாம் சாதாரணமானவர்கள் அல்ல. நம்மை குறித்து தேவன் ஒரு பெரிய நம்பிக்கை உண்டு. என்னன்னா, என் பிள்ளைக்கு நான் கொடுக்கிற காரியத்தை, என் பிள்ளை என்னுடைய வாழ்க்கையில் நான் செய்கிற காரியங்களை அனுபவமாக கொண்டிருக்கிறதை அடக்கி வைக்க மாட்டார்கள், அதை பிறருக்கு என்ன பண்ணுவார்கள், சொல்லுவார்கள் என்கிற ஒரு நம்பிக்கையை கர்த்தர் நம்ம மேலே வைத்திருக்கிறார். ஆண்டவருக்கு தெரியும், எல்லாரும் தைரியசாலிகள் அல்ல, எல்லாருக்கும் பேச்சு திறமை அல்ல, எல்லாராலும் அதை சொல்ல தைரியம் கிடையாது. அவருக்கு தெரிந்துதான் நம்பி செய்தியை நம்பும் விதத்தில் சொல்ல நமக்கு தேவையான கிருபை, நமக்கு தேவையான வார்த்தை, நமக்கு தேவையான வாய்ப்பு அனைத்தையும் கொடுப்பதற்காக தேவன் ஒரு வாசலை வைத்திருக்கிறார். அது என்ன வாசல்? ஏசாயா 50வது அதிகாரம் 4வது வசனம். ஏசாயா 50வது அதிகாரம் 4வது வசனம். ஏசாயா, இலைப்படைந்தவனுக்கு சமயக்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானி நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்கிறவர்களைப் போல நானும் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். நல்ல கவனிங்க. சமயத்திற்கு ஏற்ற வார்த்தை சொல்ல கிருபையின் வாசலை கர்த்தர் நமக்கு தருகிறார். இந்த அவசியமான கதவுகளிலே 3 காரியங்கள் இந்த மாலை வேளையில் நாம் கவனித்திருக்கிறோம். வானத்தின் கதவை கர்த்தர் திறக்கிறார். 2வது, நம்முடைய வாழ்க்கையில திறக்கப்பட வேண்டிய அவசியமான கதவுகளை கர்த்தர் என்ன பண்ணுகிறார், நமக்காக திறக்கிறார். அந்த அவசிய கதவு என்ன? நம்பிக்கையின் வாசலை கர்த்தர் திறக்கிறார். 2வது என்ன செய்கிறார்? அனுகூலத்தின் கதவை கர்த்தர் திறக்கிறார். 3வது, சமயத்திற்கு ஏற்ற அவருடைய வார்த்தையை சொல்ல நமக்கு கிருபையின் வாசலை கர்த்தர் திறக்கிறார். இந்த 3ஐயும் கர்த்தர் செய்யணுமா? நீதிமானாய் அவர் பட்சத்தில் நில்லுங்கள். உங்களுக்காக வானத்தின் கதவை கர்த்தர் திறப்பார். உங்களுக்கு தேவையான அவசிய கதவுகளை கர்த்தர் திறந்து, இதெல்லாம் அடைக்கப்பட்டிருக்கு, கோணலா இருக்கு, இதையெல்லாம் கர்த்தர் உங்களுக்காக திறந்து முன்னேறி சென்று தேவ சித்தத்தை செய்ய தேவன் கிருபை தருவாராக. எல்லாரும் முழங்கார்படியிடுவோம். எல்லாரும் முழங்கார்படியிடுவோம். இந்த மாலை வேளையில கோரேசுடைய வாழ்க்கையில இறந்த 2வது கோணலை கர்த்தர் பார்க்கிறார். அந்த கோணல் என்ன? திறக்கப்படாத வாசல், பூட்டப்பட்ட கதவு. ஆண்டவர் முன்பாக செல்கிறார். எதற்கு? நமக்காக திறக்க வேண்டிய கதவுகளை, எதெல்லாம் பூட்டப்பட்டிருக்கோ அந்த கதவை திறப்பதற்காக ஆண்டவர் முன்பாக செல்கிறார். 1வது, வானத்தின் கதவை கர்த்தர் உங்களுக்காக திறக்க விரும்புகிறார். 2வது, அவர் நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய பிள்ளையாய் இருப்பதற்கு, இந்த உலகத்திலே நாம் சாட்சியாய் இருப்பது மாத்திரமல்ல, அந்த சாட்சியை காத்து கொள்வதும் அவருக்கு பிரியமாய் நடப்பதற்கு தேவையான அவசியமான கதவுகளை கர்த்தர் திறக்கிறார். 3 கதவுகள், அவசியமான கதவு. 1 நம்பிக்கையின் வாசல், இன்னொன்று அனுகூலத்தின் கதவு, இன்னொன்று கிருபையின் கதவு. இந்த 3ஐயும் கர்த்தர் உங்க வாழ்க்கையில அவர் திறக்க விரும்புகிறார். அடைப்பட்டதை திறக்கிறவர் நம்முடைய தேவன். பூட்டப்பட்டதை திறப்பதற்காகத்தான் அவர் முன்னே செல்கிறார். அந்த கோணல் இருக்கு, பூட்டப்பட்டிருக்கு, அந்த கதவு திறக்கப்பட முடியல. கர்த்தர் முன்பாக போய் அந்த கதவை திறப்பதற்காக ஆண்டவர் முன் செல்ல, நம்ம கையில சாவியை கொடுத்துட்டு போய் திறன்னு சொல்ல அல்ல,
அவர் முன்பாக போய் அந்த கதவை கர்த்தர் திறக்க விரும்புகிறார். பரலோக பிதாவே, இந்த நல்ல மாலை வேளைக்காக ஸ்தோத்திரம். இந்த மாலை வேளையிலும் ஆண்டவர் எங்களோடு கூட பேசின உம்முடைய நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி. கோரேசுடைய வாழ்க்கையில் இருந்த 2வது கோணல், பூட்டப்பட்ட வாசல்கள், திறக்கப்படாத கதவுகள். அந்த கதவுகளை திறப்பதற்காக நீர் முன் சென்றீர். எங்களுக்கு முன்பாகவும் கர்த்தர் போகிறீர். எங்களுக்கு முன்பாகவும் ஆண்டவரே, கடந்த ஆண்டிலே ஏன் இதுவரை பூட்டப்பட்ட கதவு, திறக்கப்படாத கதவுகள் உண்டு. அதை திறப்பதற்காக, அந்த கோணலை சரி செய்வதற்காக நீர் முன்னே போகிறீர். வானத்தின் கதவை எங்களுக்காக திறக்கிறீர் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில் அவசியமாய் இருக்கிற கதவுகளை கர்த்தர் திறக்கிறீர். அந்த கதவு ஒவ்வொருவருக்கும் திறக்கப்படுவதாக. வசனம் கேட்ட ஒவ்வொருவரோடும் கர்த்தர் பேசும். இந்த வார்த்தைகள் கிரியை செய்யட்டும். இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.